அருமையான இடம். மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுன்னா எவ்வளவுப்பா? 1000 ரூபாய். என்னது இது? 37 பக்கத்துல 2 சைபர் போட்டிருக்கு. 3700 ரூபாய். இது கூட தெரியல உனக்கு? 4 கட்டா சேர்த்து கொடுத்துறேன். அப்புறம் இந்த பொட்டியெல்லாம் இங்க இருக்கட்டும். வீட போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி. வணக்கம். வணக்கங்க. என்ன வணக்கம்? ஏப்பா அடுத்தவங்க பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபாய் வாங்கினியா? அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு. அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளே நீதான்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையாத்தான் தெரியணும். சரி. ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது. உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடா, ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க? ஐடியா மணி. ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழிலை நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பறான். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார். மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க. அந்த அழகு மூட்டை போடுங்க. ஐடியா மணினே. இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு? வீடு காட்டுறேன் அதுக்கு. டேய், ஒரு கட்டு கொடு. வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா? யோ, வீடு கட்டு இல்லையா? கட்டுனா 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள். போத போனி. ஆமா, ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்துங்க நாங்க விவசாயம், வேற ஒண்ணு இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? அதுங்க எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர், அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கரு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா போங்கடா, பாருங்க சின்னாங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்ன இது போக மாட்டேங்குது? என்ன அந்த தாவாங்குட்டில ஒரு வண்டு உட்கார்ந்துருக்கு. அது தாடிங்க. இது தாடியா? ஏயா, அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது? அதுல என்ன உனக்கு பிச்சைக்காரத்தானா? மாத்தாண்டா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா, தாடித்தா வண்டாவ. வாங்க ஏழைகளா, வாங்க. என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா, பாருங்க. ஆஹா, அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது வந்து நீ பாரு. சுமாரா எடுப்பு. நீ பேசாம. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா, அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாம் வா. ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ, அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரத்தை தான் கொடுப்பேன். யோ, நான் தான்ப்பா வீட்டுக்காரன். யோ, உன் வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். கொடுப்பா. டேய், குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்க. மணினே, எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் 2 பேரும் நெருங்கி பழகிட்டீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது பார், ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டை ஆத்துக்கு துணி துவைக்க போயிருவேன். பட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன், நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். பட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்க வர்றோம். டேய் செங்கோடா, விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா பாருங்களா, அது எங்களோடதுடா. கரெக்டுங்கடா. நல்ல தொப்பி இருக்கு, வாங்கிக்கிறியா? வேலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா? இந்த பார், அதெல்லாம் கொண்டாந்து நீங்க வச்சிரு. நல்லா இல்ல. மாத்தாண்டா, அங்க பாரு மாத்தாண்டா அவங்கள. ஏய் திருடா. நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கோமே.
அவங்களும் போட்டு அனுபவிக்கிட்டோம். பாவம், அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ, வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது என்ன கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு முகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே. தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல. நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் அழுக்குத்தான் துவைக்க சொன்ன நாய அடிச்சு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு கூட மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ, ஐடியா பண்ணினே. உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்லை உனக்கு. என்ன கழிச்சுக்கிறேன்? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே 2 பேரு. ஏய், இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடி வேணா வந்து ஒட்டிக்குமா? போயா. வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணா போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற. மறுவாழ்வை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க இருக்கிற பொண்ணுங்களே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு. கட்டின புருஷன் முதலேற உடனே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான். சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல, புடவை வாங்கி கொடுக்கறதில்ல. எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா? பாவம், கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன 3ஆம் நாளே புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு. இப்ப சொல்லுங்க சார், இந்த பொண்ணு பண்ணது தப்பா? நாங்க 2 பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம், ஒரே மாதிரிதான் வளர்ந்தோம், ஒரே ஆளை கல்யாணம் பண்ணிக்குவோம், அந்த ஆளோட படுத்து தூங்குவோம். மாத்தாண்டா, இந்த மணியே நம்மள இங்க அனுப்பிச்சாரு. ஏதோ அழகு போட்டியா? ஒண்ணுகளை போய் பாப்போமே. ஏய், ஒண்ணு மேல இல்லடா. பாத்து உட்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வெறும் கொண்டாட்டத்தோட முடிஞ்சு போகாம திசை தெரியாம திண்டாடுற பல அநாத குழந்தைகளுக்கு உதவுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கு. மனுஷனா பிறந்த நாம ஏதாவது நல்ல காரியம் செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் எங்க அநாதை இல்லம். எல்லாரும் அநாத குழந்தைகளை தத்தெடுத்துக்க முடியாது, ஆனா உதவி பண்ண முடியும். எங்க கஸ்தூரிபாய் அநாத இல்லத்தை சேர்ந்தவங்க இப்ப உங்ககிட்ட உண்டியல் எடுத்துட்டு வருவாங்க.
இப்ப இருக்கிறத உண்டியல்ல போடுங்க. அதிகமா கொடுக்க நினைச்சா எங்க அனாதை இல்லத்தை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சிறந்த முறையில சமூக சேவை செஞ்ச எங்க அனாதை இல்லத்து செக்ரட்டரி மிஸ் ராணிக்கு இந்த கோப்பைய பரிசளிக்கிறேன். நீ செங்குடா, இனிமே பணத்தை வேஸ்ட் பண்றதை விட தர்மத்துக்கு அதிகமா கொடுக்கணும். ராணி சொல்லிடுச்சுல. என்னது ராணி சொல்லிடுச்சா? பொண்ணு புடிச்சு போச்சா? கண்டேன் ராணி. 10 கட்டு போடு. வர வர பீடி கட்டோட மோசமா போச்சு உன் நிலைமை. இத பாரு, இத பார்த்ததுனால நம்மளுக்கு 10,000 ரூபாய் தண்டம். கசவா வீட்டுக்கு போலாம். ஏய் இருடா, ராணியை பார்த்துட்டு போலாம். பார்க்கலாம், ஆனா கட்டு கிட்டுன்னு கேட்க கூடாது. என்ன? ஏய் அது ஏன் பணம்? ஏய் இரு, ராணி வருது, ராணி வருது. இப்படி 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 நில்லு. ரொம்ப பிரமாதமா இருக்க. எல்லாரும் ஒரே பாக்குறாங்க ஐயா. சூப்பர் வீடியோ கேமரா அப்படியே படம் எடுத்துருக்கேன். வெளியிட்டு போய் போட்டு பாத்துக்கலாம்ல அப்பப்போ. தேங்க்யூ பங்கஜ். ஆமா, இன்னைக்கு உண்டியல்ல 10,000 ரூபாய் இருந்துச்சு. அது நீ போட்டது தானே? ஐயா 10,000 நான் தான். இந்த கும்பல என்ன விட்டா வேற எவன் போட போறான்? மோரோவர் எனக்கு அனாதை குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் தம். டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இவன் தான் உனக்கு வில்ல. சுண்டக்கா வாட. சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி கேள்வி என்னடா கேள்வி? கேட்க மாட்டேன். கேள்வி என்னடா கேள்வி? என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது? நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசகுரமா இருக்க. செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல விட்டுருங்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குறேன்? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. அவங்க எல்லாம் வேலையில போறா. அண்ணா அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும். அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவை கட்வான்ஸ். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேண்டா ஐடியாவை டிஸ்கவுண்ட். நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்பா, நீ வேற என்ன ஐடியா வாங்க. அட வேணாம்பா, அந்த ஐடியா வேற வாங்கிக்கப்பா. அண்ணே நான் எங்க போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி. ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து. என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்ட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் கையில அண்ணா ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டுடலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஐயா அவனை தப்பா நினைச்சுக்காதீங்க, பழக்க தோஷம். டேய் எந்த என்னப்பா துபக்கட்டின்னு கால்ல வந்துட்டீங்க? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வாங்க வர்ற முதலாளி, வேலை வாங்க வந்திருக்க முதலாளி. அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாலேயே முதலாளிங்கிறீங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க. இப்ப போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க. அதுக்குள்ள ஹோட்டலை விரிவுபடுத்திடுவேன். அப்ப வேலை போட்டு தரேன். போங்க. சரி வா மார்த்தாண்டா போலாம். இப்படி வருஷக்கணக்கா எப்படிங்க காத்துட்டு இருக்கிறது? இப்பவே அரைப்பட்டி கால்பட்டி சார். உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது. வீட்டுல அப்பா பட்னி அம்மா பட்னி. முதலாளி எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது. இது முதலாளி அம்மா தானே? முதலாளி இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நினைவு சுவையே கிடையாது. ஒரு பக்கம் ஆக்கணா சாப்பாடு அப்படியே கிடக்கும், இன்னொரு பக்கம் கல்லாப்பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும். ஆமா, சாம்பார் குறைய ரசம் சாம்பாராகும், ரசம் குறைய சுடுதண்ணி ரசமாகும், சட்னி குறைய புண்ணாக்கு தேங்காவை மாறும். எதே சாம்பார் சட்னியா? இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹாட் டாக், ஹாம்பர்கர், சாண்ட்விச், பீஸாஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா? முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா. ஐயோ எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், வேலை கிடைச்சா போதும். பெரிய இம்சியா இருப்ப போல இருக்க. யாருப்பாங்க? முதல்ல இவங்க 2 பேரும் கழுத்து பிடிச்ச வெளியே தள்ளு.
நீ எந்திரிச்சு உள்ள போமா. அதை ஏன் உள்ள போக சொல்ற? சாப்பாடு நல்லா இல்லைண்ணா. தொட்டு இல்ல என்ன தொட்டுக்குங்களேன். நாங்க வெஜிடேரியன் இல்லையா? நோ வெஜிடேரியன். வேற டிஃபன் எதுவும் இல்லைங்க. நீ யாரா? புதுசா சேர்ந்திருக்கேன். டிஃபன் எதுவும் இல்லைங்க. முதலாளி என்னமோ இருக்குன்னு சொல்றாரு. நீ யாரா இல்லன்னு சொல்றதுக்கு? பிளாடி. இனிமே இந்த பக்கம் வந்த கைய உடைச்சுவேன். வரமாட்டேன்ல. தம்பி, உனக்கு எந்த முட்டா பையன் இங்க வேலை இல்லைன்னு சொன்னது? நீங்கதான். உனக்கு இங்க வேலை உண்டு. நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம். ரொம்ப நன்றி. மாத்தாண்டா வேலை கிடைச்சிருச்சு. ஹலோ வாங்க. ஏன்பா எதுக்கு இதெல்லாம்? அந்த அரண்மனையில கையை தட்டினா கையமைக்கோட 4 பேரு, காலமைக்கோட 4 பேர் இருக்காங்க. இங்க வந்து கண்டவன் காலெல்லாம் விழுந்துட்டு இது உன் கௌரவத்துக்கு தேவைதானா? ராணி எனக்கு தேவை. ஹலோ மேடம், வாங்க வாங்க. ஹாய் மார்த்தாண்டன். ஏய், யார் மன்னி? புதுசா? புதுசோ பழசோ? அயோக்கியத்தனமான முகம், திருட்டு மொழி, இப்படி யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு முதலாளி அம்மா சொல்லியிருக்காங்க. யூ பிளடி ஃப்ரீக் மேன். நான் யார் தெரியுமில்ல? பங்கஜ். கொலைச்சிருவேன். ஐயோ, பங்கஜ், என்னாச்சு? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? ஐ ஹேட் திஸ் காட்டான். இந்த காட்டான் முதல்ல வெளிய அனுப்பு. ஐயோ, அவர் ரொம்ப நல்லவரு. நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இஸ் a very innocent chap. நீ முதல்ல உள்ள வா. கம். ஐயோ, again what happened? Come. ஏன்பா இவ்வளவு நடந்த பிறகு நமக்கு தேவைதானா? வா போலாம். ஏய், ராணி இப்பதான் என்ன தொட்டு பேசியிருக்கா. நாளை காலையில அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு தூது அனுப்பிச்சிரு. வணக்கங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன? ஒண்ணு இல்ல. குப்பை ஏதாவது இருக்கா? இல்ல. குப்பை ஏதாவது போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கிளீன் பண்றேன். உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. சாப்பாடெல்லாம் போடுறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அத என்னாச்சு? சுத்திட்டானா? இல்ல, கால் மிச்சிட்டு இருக்கியா? சந்தோஷத்துல கையெல்லாம் உதறுதுங்க. நீங்களே குத்திங்க. உங்க நெஞ்சில அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க. ரோஜா பூ வச்சுக்கிறது காந்தி இல்ல, நேரு. ஓ, ஹாய். ஹாய். வேலைக்காரன் கொடுத்த பூவை தான் வச்சு. பங்கஜ், என்ன இது? ஏன் இப்படி பண்ண? ஐ அம் சாரி. டென்ஷன். அனாதை இல்லத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு யாராவது ஷூரிட்டி கொடுக்கறதா இருந்தா லோன் தரதா ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? நான் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்ல. அம்மா, அதுக்கு ஷூரிட்டி யார் கொடுப்பாங்க? நான் இல்ல. உனக்காக, நீ கட்ட போற கட்டடத்துக்காக நான் பங்கஜ்
அப்படின்ற செங்கலா கூட மாற தயாரா இருக்கு. என்ன குப்பை இல்லைன்னு சொன்னீங்க, குப்பை வந்துருச்சு. வரேன். உன்னோட காலுக்கு மத்தவங்க பூ போட்ட காலம் போய் இப்ப நீ குப்பை தொட்டியில விழுந்த பூவை பொறுக்கிட்டு இது உனக்கு தேவைதானா? நாளை காலையில் இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு, இத குப்பையில கொட்டிடு. என்ன போ, உன்னை திருத்தவே முடியாது. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். யார் பண்ண புண்ணியத்திலையும் நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பீலா விடுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாலத்துக்கு பிறந்த கஸ்மாலம். டேய் உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்லா சொல்லு. மீன் முன்னு தரையா சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா ரெண்டு தம்மு தம்மு. தெரியவர அந்த ஏழைங்களை பத்தி ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன் போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற, புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணும் இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நாரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லன்னா ஏழைங்க. ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய் இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நம்ம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? உங்களுக்கு கூட ஆட தெரியுது? கிராமத்துல கத்துக்கிட்டங்க. என்ன பங்கஜ், என்னாச்சு? கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கண்ட இடத்துல கண்ட உடனே ஆடுற நீ. கமான் பங்கஜ் ப்ளீஸ் போட்டு. என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிற? நீயும் ஆட வேண்டியதானே? ஆட செஞ்சு ஆடிப்பல. அதான் நல்லா குளுக்குறீங்களே, அதுவும் ஆட்டம் தானே. Come on. Follow me, oh me, follow me. Oh, shooting very easy, huh? Hands up! I'm going to shoot you. I'm going to shoot you. என்ன பங்கஜ்? This side. ஹலோ என்னங்க, அதை கொஞ்சம் கொடுக்கல. இது என்ன தெரியுமில்ல? கன்னு. சும்மா பாத்துட்டு தரேன், கொடுங்க. கண்ட்ரி ப்ரூட் ஷூட் பண்ண போறானா? ஐயோ. வெரி குட். எப்படிங்க? அது எங்க குடும்பமே வேட்டைக்கார குடும்பங்க. எங்க அப்பா புலியெல்லாம் சுட்டிருக்காரு, குரங்கெல்லாம் சுட்டிருக்காரா? இதே மாதிரி ஒண்ணு சுட்டிருக்காரு. ரொம்ப பேசுறா, டென்ஷன் பண்றான். Come on, let's go. வாங்க. வெரி குட். இந்த கூட்டத்துல இவரோட சண்டை போடுறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? யாரு வரீங்க? இங்க யாரு? இங்க 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 இங்க. ஐயோ என்னங்க நீங்க, அதெல்லாம் வேண்டாங்க. பெரிய வேட்டைக்காரன் பரபரன்னு சொன்னல, இவனை ஜெயிச்சு காட்டு, உன்னை மாவு இருந்தோம். பங்கஜ் don't be a real sadist. மாத்தண்ட நீங்க போங்க. all the best. நீங்க சொல்லிட்டீங்களே. என்ன ராசா? ஐயா என்ன தெரியலீங்களா சின்ன ராசா? நான் தான் மாடசாமி. ஐயா உங்களோட போட்டோ எடுத்துக்கிறட்டுங்களா? மனுஷன் சத்தம் போட. பேமானி போட்டோ எடுறா. மனுஷன் எப்படிங்க பார்வையிலேயே அந்த பைல்வானை கீழே விழ வச்சிட்டீங்க? பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்க. இது என்னங்க சுண்டக்கா? ஏன் இப்போ உங்க பார்வையில நானும் சுவை என்னது? ஒரு புலம்பல்.
மகாராசான்னு நினைப்பு. என்ன பங்கஜ் சொல்லாமலே வந்துட்டீங்க? அந்த பைல்வான் தோத்தது பிடிக்கலையா? யார் தோத்தா எனக்கு என்ன, நான் தோக்காம இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. பங்கஜ் பங்கஜ் ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? இவ்வளவு நாளா நான் ஸ்லோவா இருந்தேன். சார் பார்த்து ஓட்டுங்க. முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவன் தண்ணி போட்டுட்டு வருவான். காலை ரொம்ப கெட்டு போச்சுங்க. ஹலோ சார், என்ன இது பீருக்கே எப்படியா சுத்தம்? ஏமாத்தண்ணன் நீங்க குடிப்பீங்களா? இது என்னங்க குவாட்டரு? நான் புள்ளே அடிப்பேனே. ஐயா சும்மா அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. இனிமே இந்த வண்டி ஓடாது, தூக்கிட்டு போலாமா? ப்ளீஸ். ஐயா பாத்து பாத்து. இப்படி 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 விஜயா, இங்க 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 இப்படி அப்படியே உட்காருங்க. தேங்க்ஸ். குட்டி வரியா? என்னம்மா இதுக்கே கோச்சிக்கிறியா? ஏய், நான் அனாவசியமா ஆம்பளைங்க கிட்ட பேசுறது, நீயும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடுறேன், பொறுத்துக்கோமா. உனக்கு ஒண்ணு எடுத்துக்கோ. இதுல கூட தப்பே இல்ல. என்ன ரத்னசாமி, ஆறு இல்லாம உன்னுடைய காத்து இந்த பக்கம் அடிக்காத. அது வந்து பாருங்க ஐயா. ஏங்க பையனுக்கு இப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கப்படாது. சிங்கப்பூர்ல நல்ல மருந்தா வரவழைச்சிருப்பேன்ல. அப்படி என்ன வியாதி? அக்கா வலிப்பு எப்படி இழுக்குது பாருங்க. நீ ஒண்ணு காக்கா வலிப்பு இல்லையா, இது டென்ஷன் டான்ஸ். டான்ஸா? ஆடட்டுமே. இந்த வயசுல ஆடாம அப்புறம் எந்த வயசுல ஆட போறாரு? ஆனா ஒண்ணுங்க, நீங்க இதோட விட்டுறப்படாது. பையனுக்கு பாண்டி, பரமபத சோபான படம், ஐயா தாயக்கட்டை, அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க. பையன் நல்லா முன்னுக்கு வருவான். ஏங்க பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளவு பாதிப்பு இருக்கு, பப்ளிக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் யோசிப்பா. கரெக்ட். குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா? ரத்னசாமி வந்த விஷயத்தை நறுக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க. அப்ப எந்திரிச்சு போ. ஐயா ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், அப்படி சொன்னேன். அப்ப பேச ஆரம்பி. அர்ஜென்ட்டா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, தயவு பண்ணி இல்லேன்னு சொல்லிடாதீங்க. ரத்னசாமி நீ பணத்தை கேட்கும் போதெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், கணக்கே கேட்கல. ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ்னு சொன்னேன், ஆனா 10 பைசா கூட கண்ணுல காமிக்கவே இல்லை. அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேனே, ஏன்? ஏன்? ஏன்னா என் பையன் உன் பொண்ணு மேல ஆசை வச்சுட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். ஆனா நீ மட்டும் கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. நான் என்னங்க பண்றது? என் பொண்ணு இருக்குதே, இந்த ஏழைங்க இல்ல அல்ப தரித்திர பசங்க, அதுங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்த அப்புறம் தான் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு திட்டவட்டமா சொல்லிடுச்சுங்க. இத பாரு ரத்னசாமி, கல்யாண தேதியோட வா, அப்பதான் கேஷ் கொடுப்பேன். இத நீ முடிவு பண்ணாலும் சரி, உன்னுடைய பொண்ணு முடிவு பண்ணாலும் சரி. ஏங்க கை மாத்துக்கும் மாலை மாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்கறீங்க? மாமா பாருங்க பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், நீங்க மனசை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி பண்ண கூடாதா? பீதியை காட்டாதீங்க, தேதியோட வர. மார்த்தாண்டன், எங்க அனாதை குழந்தைகளுக்கு நீங்க கண்டானம் பண்ணீங்களாமே. ஆமா, யூ கிரேட் மார்த்தாண்டன், ஜஸ்ட் கிரேட். எத்ததுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போற கண்ணு, கண்ணு இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லதுதானுங்களே. என் மனசுல நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தாங்க. ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன், இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்க. அப்ப நீ கேட்கல. இப்ப ஊருக்கு போலாம், மூட்டையை கட்டுன்னு சொல்றேன். மூட்டை கட்டுறாங்க. மூட்டை கட்டுறானுங்களா? இவனுங்களை நம்பி நான் கோட்டைக்குள்ளேயே ட்ரை கிளீனிங் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏதாவது கோல் சொல்லிட்டியா? நான் இல்ல, என் டெவலப்மெண்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான். மச்சான் அப்படி செய்வேனா? நீ நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். பின்னாண்ட ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க. வா விடக்கூடாது, அவங்கள போய் மடக்கணும். டேய்
இருக்கிற ஸ்டைல் பண்ற இப்ப நம்ம சோகமா போகணும் தலையை கீரிக்க எங்க மூஞ்சி தம்பி நாங்க என்ன தப்பு பண்ணாலும் பண்ணிச்சிருங்க அதுக்காக வீட்டை விட்டு மட்டும் போகாதீங்க தம்பி ஐயே அதுக்கு இல்ல மனசு சரியில்லை அதுதான் ஊருக்கே போனான்னு மச்சான் எதுக்கு இருக்காரு மனச செலவு பண்றது தானே சொல்லுங்க மச்சான் உலகத்துல அத்தி பூத்த மாதிரி எப்பாவது ஒரு தடவை தான் நல்லவங்க பூக்குறீங்க உங்களை விட்டுட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுங்க தம்பி சரிடா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு மணினே குழப்பறதுக்கே வந்து சேர்ந்திருக்கேன்னு என்ன திட்டிட்டு போயிட்டா குழப்பறதுக்கு வந்திருக்கேன்னு தானே சொல்றா கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லலையே அப்ப அந்த பொண்ணு உன்னை வெறுக்கல விரும்புறா நீ மறுபடியும் அந்த பொண்ணை போய் எப்படியாவது பாரு விருப்பம் இல்லாதவங்களை எப்படி நான் அடிக்கடி போய் பாக்குறது ஐயோ பெண்களோட இலக்கணமே புரிஞ்சுக்காம பேசுறியே எப்பவுமே போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இத புரிஞ்சுக்கிட்டவே சைடுல 3 நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதவ உன்ன மாதிரி ஊரை விட்டு ஓட வேண்டியதுதான் அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுன்றியா சவாலுக்கு சவால் சவால் விட்டு சொல்றேன்டா மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதுதான் சப்போட்ட தரையா நீ சும்மா இருக்க மாட்டே இந்த பாரு இவனை கூட்டிட்டு வந்ததை விட நீ ஒரு பூனையவே மடியில் கட்டி வந்திருக்கலாம் ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க மார்த்தாண்டா இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப லேட் பண்ணாம உடனே போய் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு பின்னாலே அவன் ஓடி வரானா இல்லையான்னு பாரு டக்குன்னு ஒண்ணு சொல்ற மாத்தாண்டா இவனுங்க இருக்காங்களே தம்பி நான் சொல்றேன் போ நீ போடு சரி நீங்க சொல்றீங்கிறதுக்காக கடைசியா ஒரு முறை போயிட்டு வா. தம்பி ஐடியாவுக்கு போனோம் நமக்கு விடாத வாங்க விடாத அதுக்கு நீ கடிச்சு ஏண்டா டேய் வாயிலே குத்துவேன் முதலாளி 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 இப்போ உன் முதலாளி தூக்கு தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கைதி மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ முதலாளிங்கிற இந்த பட்டம் போக போகுது ஏன் முதலாளி இப்படிலாம் சொல்றீங்க கொடுக்கிறவனே பறிச்சுக்கிட்டா தடுக்கவா முடியும் இல்ல அப்படியே தடுத்துட்டாலும் தலையெழுத்த மாத்த முடியுமா தம்பி இந்த ரத்தனசாமி பர்மா பசார்ல நின்னுகிட்டு 10 பைசாவுக்கு கையேந்திர நிலைமைக்கு வரப்போறோம் இவ்வளவு வசதியா இருக்கிற நீங்க ஏன் கையேந்திரம் வசதியா எப்படி வந்துச்சு இந்த வசதி கேக்குற போதெல்லாம் லட்ச லட்சமா சுவிஸ் பேங்க் மாதிரி கொடுத்தான் அந்த உமாபதி ஏன் கொடுத்தான் ஏன் பொண்ணு அவன் பையனை கட்டிக்குவான்னு நம்பி கொடுத்தான் ஆனா இப்ப கல்யாணமும் இல்ல வருமானமும் நின்னு போச்சு உங்க பொண்ணுகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசி அதுக்கு சம்மதிக்க வச்சுட்டா உங்க சின்ன தீந்துரும் இல்லீங்களா பிரச்சனை தீந்துட்டா நான் பிறவி பையனை அடைஞ்சா மாதிரி மாத்தாண்டா நீ மட்டும் பேசி சரி கட்டிட்டேன்னு வச்சுக்க என் ஹோட்டலுக்கு உன்னை மேனேஜர் ஆக்கிறேன் வீட்டுல தான் இருக்கிறா ஏதோ உன்னால ஆனதை பேசி பாரு ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல உங்களுடைய அந்த நேரம் பிரசவமா இருக்கு உனக்கு டைம் ஆகல 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் வெட்டு இங்கயா இங்க இல்ல இங்கயா அங்க இங்கயா டேய் அவங்களுக்கு எல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு சின்ன பசங்களா வாயை தரங்க பெரியவங்களா கை நீட்டுங்க வயசு பொண்ணு முன்னாடி வாங்க சார் வாழ போற இடம் வலது கால வச்சு வருஷமா சார் என்னது வாழ போற இடமா வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போல் இருக்க ஹலோ எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன் என்னது சினிமா ஷூட்டிங்கா சரி சரி கிராமத்துலயா நோ நோ அதெல்லாம் முடியாது போன வைடா என்ன மச்சான் போன் எனக்கா உனக்கு தான் என்ன விஷயம் பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா உன்னை கூப்பிடுறாங்க போறியா யோ போன் என்ன விஷயம் எவனோ சினிமா கம்பெனி போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம்ட்ட ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது அவ்வளவு தூரம் எவன்டா போறது தட்ஸ் நைஸ் இங்கிலீஷா இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது இறங்கி நான் பேசுறா ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம் ஐயோ 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 இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே இவங்க ஒரு ஐடியா தலைவி வேணா வீணா பொம்பளைய புகழாதே அப்புறம் அவஸ்தைப்படுவேன் அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான்
ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. யா, எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர்தான் எனக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். மச்சான் அதே மாறுது. ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சீ, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. பனி சார், ஐ லவ் யூ சார். அடிங்கோப்போ மகள புறா, டேய் புறா அவள புறா, லவ் பண்ற மூஞ்சியாத புடிங்கடா டேய், என் கையில புடிச்சு புடிங்கடா, விடாதீங்கடா அவள. So, I think I love him. ஒரு சப்ளையர் ஒரு MBA படிச்ச பணக்கார பொண்ணு லவ் பண்றது தப்புன்னு சொல்றதை விட தைரியம் தான் சொல்லணும். அவனை பத்தி வேற என்ன தெரியும் உனக்கு? 10 கிலோ யதார்த்தம், 10 கிலோ வெகுளித்தனம், 25 கிலோ நேர்மை, 30 கிலோ மனிதாபிமானம், ஆக மொத்தம் 75 கிலோ. நல்ல கனம், நல்ல குணம். ஆனா லவ் பண்றதுக்கு இது மட்டும் இருந்தா பத்தாது. ஏற்கனவே இந்த ஆம்பளைங்க இன்னும் 3 வாட்டி ஏமாத்திருக்காங்க. அதனால உன் ஆளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதுக்குள்ள அவசரப்படாத. நேத்து நீ ஊருக்கு போலான்னு சொன்னப்போ உனக்கு கூட ரோஷம் வந்துச்சேன்னு நினைச்சேன். திரும்ப நம்ம ஏன் வேலைக்கு வந்தோம்? ஹலோ, ஹாட் பிரெட்ஸ் மார்த்தாண்டன் பேசுறேன். ஹலோ மை டியர் மார்த்தாண்டன், ஐ லவ் யூ. மை டியர் மார்த்தாண்டன், உங்க ஹோட்டலுக்கு எதிர்த்த கடை தான் எங்க கடை. எழுத்த கடை அப்பள கடை ஆச்சே. ஆஹா, அதுக்கு பக்கத்துல பியூட்டி பார்லர். நான் உங்களை டெய்லி பார்க்கறேன், நீங்க என்ன பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்க்காத ராத்திரி ஜாஸ்தி ஆயிடுதுமே. உங்க நடைய பார்த்தா என் கால் நடக்கவே மாட்டேங்குது. உங்க உடைய பார்த்தா என் கண்ணு நகரவே மாட்டேங்குது. ஐயோ, என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? யாரு நீங்க? நான் வந்து ஹலோ மை டியர் மார்த்தாண்ட, நீங்க அதிகமா பேச வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு பீச்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். நீங்க வரலன்னா அந்த கண்ணிக்கு மதுரையை எரிச்சா நான் என்ன நானே எரிச்சுக்குவேன். 6 மணி சரியா. ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது. அவங்களுக்கு காதலும் வேணும், காமமும் வேணும். அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு செட்டப் பண்ணிக்குவாங்க. ஆமா, இந்த ரோமியோ பத்தி என்ன நினைக்கிற? காதலுக்கு ஜூலியட் இருந்தாலும் காமத்துக்கு யாராவது அப்ரோச் பண்ணிருந்தா அவங்களே செட்டப் பண்ணிருப்பான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ரோமியோ வேற, மார்த்தாண்டன் வேற. என்ன வேற வேற? எல்லாம் ஒண்ணுதான். அங்க பாரு. நான் சொல்லல, இந்த ஆம்பளைங்க எல்லாம் காந்த மாடுங்க. கொஞ்சம் இரு வரேன். சொன்ன டைத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க தான் போன் பண்ணீங்களா? உங்களை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. அப்ப என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. பின்ன இத பாருங்க, என் பேச்சு மூச்சு மனசு எல்லாமே ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன். அனாவசியமா நீங்க என்னையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலான்னு. நீங்க உங்க மனசு மூச்சு பேச்செல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த பொண்ணு உங்ககிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டாளா? அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளோ இல்லையோ, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவதான் என் மனசுல இருந்தா. உங்க மனசுதான் என்கிட்ட கொடுக்கல. எந்த பொண்ணை காதலிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். நான் வேலை செய்யற ஹோட்டல் முதலாளி பொண்ணு ராணி.